மாற்றம்னு சொல்லி வந்தாங்க. பட் அந்தளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு இம்பேக்ட் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது, ஜீரோ தான். முதல்ல சொல்கிறேன், இந்தமாரி ஒரு சிஎம் வந்து ரொம்ப ஒஸ்ட்லேயே நம்பர் 1 ஒஸ்ட்டு. ரொம்ப மோசமாக இருக்குது. இது செய்கிறேன்னாங்க, ஒன்றும் எதுவும் செய்யலை. இது வரைக்கும் எந்த ஆட்சியும் வந்து அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து முழுமையாக நிறைவேற்ற சரித்திரமே கிடையாது. 2500 சாத்தியமாக இல்லைன்ற அவங்க முதல்ல யோசிச்சு தான் பண்ணியிருக்கணும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் வரும். தேர்தலில் சிஎம் பொசிஷனுக்கு நிற்க போகிற ஒருத்தர் அதெல்லாம் பார்க்காம தான் வாக்குறுதி கொடுப்பாரா? எவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஒட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் டைமெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த ஆர்குமெண்ட்டே தப்பு. ஆக்சுவலாக தளபதி ஒரு நல்ல அடுத்த எம்ஜிஆர் இல்லை அடுத்த அண்ணா இதுக்கு தான் போவார் நான் பார்த்தேன். இவர் எதுக்குமே போக மாட்டாருன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. கரண்ட் பில் எங்களுக்கு வந்து அதிகமாக வந்திருக்கு. முதல்ல 3000 வரும், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. ஒரு 5000 மேலே வந்ததே இல்லை தெரியும். போன மாதம் 8500 இந்த மாதம் 9500. மனச்சாட்சின்னு ஒன்று பண்ணணும். எங்களுக்கு 400 வர வேண்டிய இடத்துல 1500 வந்திருக்கு. அது எதனாலன்னு எங்களுக்கு சொல்லவும் முடியல. கேட்டாலும் அதுக்கு பதில் எங்கேயுமே கிடைக்கல. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கே பயப்பட வேண்டியதாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க இந்த தமிழ்நாடு இப்போ போயிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமாக தான் பேசிட்டு இருக்காங்க. அவரே சட்டசபையில் தூங்குறாரு. அப்புறம் ஆட்சி எப்படி இருக்கும்? ஆட்சியும் தூங்கிட்டு தான் இருக்கும். இப்போ இவரும் கடன் வாங்கினா அது எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை. ஐ எம் ஏ ட்ரூ கிறிஸ்டியனாக தான் இருந்துப்போம். நான் இந்து. அதுக்காக தமிழ் அது மாதிரி பேசலாமா? இப்போ நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது மாற்றமா ஏமாற்றமா? ஓரமாக உட்காந்து விசில் ஊத வேண்டியதான். ரீல்ஸில் தான் போகுது. நானே ரீல்ஸில் தான் பார்க்குறேன். பச்சை குத்தி ஒரு பிரயோஜனமோ இல்லைன்னு இப்போ தான் நான் நினைக்கிறேன். ஜெய் மகிழ்மதி. தாவேக ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆகுது. அவங்களோட இந்த 100 நாட்கள் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறேன்? ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி மாற்றம்னு சொல்லி வந்தாங்க. பட் அந்தளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு இம்பேக்ட் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது, ஜீரோ தான். பட் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஓகே தான். பட் அவங்க நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கும் செய்கிறதுக்கும் அப்படின்னா 0 மார்க் தான். எதுவுமே அந்தளவுக்குலாம் இம்பேக்ட் கொடுக்கல. செயல்பாடுகள்லாம் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப எதுவும் அவங்க சொன்ன உறுதிமொழி கொடுத்தது எதுவும் ஃபுல்லாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்கில் சொன்னதே இன்னும் ஃபுல்லாக பண்ணலை. எல்லாத்துக்குமே வந்து பட்ஜெட் ப்ராப்ளத்தை தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது தான், எல்லா ஆட்சி டைம்லேயும் இருக்கிறது தான், இந்த ஆட்சியில் மட்டும் கிடையாது. பட்டு அதை எப்படி அவங்க நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான். இந்த 100 நாளில் என்ன பண்ணாங்கன்றது, இந்த 100 நாளில் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணிக்கல. ஆக்சுவலி அவங்க திட்டமே ஃபஸ்ட்டு அறிவிக்கலையே. ஆல்ரெடி இருந்த திட்டத்துக்கு பேர் மட்டும்தானே மாற்றம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண மாற்றம்னா அது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. கஜானா காலின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி லீகலாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தப்பெல்லாம் பட்ஜெட்லாம் ரிலீஸ் ஆயாச்சு, பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வாக்குறுதியே கொடுத்தாரு. அப்போ அஸ் அ பொலிட்டீஷியனாக தேர்தலில் சிஎம் பொசிஷனுக்கு நிற்க போகிற ஒருத்தர் அதெல்லாம் பார்க்காம தான் வாக்குறுதி கொடுப்பாரா? அது ஒரு பெரிய கொஸ்டின். பட் அதை வச்சா கூட அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. முதல்ல சொல்கிறேன், இந்தமாரி ஒரு சிஎம் வந்து ரொம்ப ஒஸ்ட்லேயே நம்பர் 1 ஒஸ்ட்டு. இதில் எதனால் எல்லாருமே பார்க்குறீங்க, மக்களே பார்க்குறீங்க. மனச்சாட்சின்னு ஒன்று. இதெல்லாம் யார் பண்ணது? இதெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க யார் பண்ணது. எவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஒட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வருஷம் தான் ஜாலி பண்ண முடியும். அப்புறம் வாய்ப்பே இல்லை. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படித்தவனுக்கு வேலை இல்லை, படிக்காதவனுக்கு வேலை இல்லை, வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆட்சி அதுக்கு ஸ்டாலின் ஆட்சியே பரவாயில்ல போல். ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அது இது செய்கிறேன்னாங்க, ஒன்றும் எதுவும் செய்யலை. இந்த 100 நாள் ஆகி இவங்க ஆட்சிக்கு என்ன தான் சட்டசபையில் போய் எதுவுமே பேச மாட்டாங்க. மக்களுக்கு எது தேவைன்னு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய மக்கள் வாழ்வாதாரம் வீடு இல்லாமல் இருக்காங்க, சோறு பஞ்சலாம், வேலை வெட்டிலாம் இருக்காங்க. படித்தவனுக்கு வேலை இல்லை, படிக்காதவனுக்கும் வேலை இல்லை, வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆட்சி அதுக்கு ஸ்டாலின் ஆட்சியே பரவாயில்ல போல். எதுக்கு இந்த ஆட்சி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. திட்டம் சொல்லிக்கிறாரு, திட்டத்தை சீக்கிரமாக செயல்படுத்தணும்ல. அந்த திட்டத்தை செயல்படுத்தலை, சும்மா பேச்சிலேயே இதுவாக இருக்கும். தளபதி மேலே குறை சொல்லலை, அதுக்கு கூட இருக்க தொண்டர்களும் அதுக்கேற்ற மாரி வழிபடலை. பச்சை குத்தி ஒரு பிரயோஜனமோ இல்லைன்னு இப்போ தான் நான் நினைக்கிறேன். ஜெய் மகிழ்மதி. நானும் டிவிக்கே தான், நான் பக்கா டிவிக்கே ரத்தம் தான் நான் ஓடுது. ஆனால் இருந்தாலும் எனக்கே ஒரு இதுவாகுது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி ஏற்றக்கூடிய தாவேகாவுடைய 100 நாட்கள் வந்து நிறைவேறும். இந்த ஆட்சியை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இந்த 100 நாட்கள் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? இல்லைங்க, முதல்ல வந்து எல்லாமே சொல்கிறாங்க வந்து அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு 6 months டைம் கொடுக்கணுன்ட்டு. ஆக்சுவலாக அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இப்போ மெடிக்கலில் வந்து டாக்டர் வந்து 6 மாதம் டைம் கொடுத்தா சரி வருமா? அதே மாதிரி தான் இதில் வந்து விஷயம் தெரிஞ்சால் அதில் பண்ணணும். 6 மாதம் டைமெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ 6 மாதம் யாரும் ரேப் பண்ணது எது ஒன்றா போலீஸ் இது எதுவுமே இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா? அந்த 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 ஆர்குமெண்ட்டே தப்பு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மினிஸ்டருக்கு எதுவுமே தெரியலையே. நானே தாவிக்கே தானே, எப்படின்னா நான் அவரை பற்றி தப்பாக பேசுறது. வேலை இல்லாதவங்களுக்கு 4000 ரூபாய் தரேன்னாரு, அதுவும் தரல. சிலிண்டர் வருஷத்துக்கு 6 தரேன்னாரு, அதுவும் ஒன்றும் தரல.
மற்றபடி இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் வரும் திட்டம்லாம் வரும்னாரு, அதுவும் இன்னும் வரல. இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு வந்து ஒரு வருஷம் கேன்சலுன்றாங்க, அதுவும் எனக்கு என்னன்னு தெரில. காலேஜில் இப்போ ஸ்காலர்ஷிப் போட்டால் அதை வச்சு நான் கொஞ்சம் செலவு பார்த்துக்கலாம். இப்போ ஹாஸ்டலுக்கு இப்போ 17,000 ரூபாய் கட்டுற மாரி இருக்குது. அந்தமாரி முதல் ஒரு அதில் வந்து ஒரு மினிஸ்டர் வந்த பிறகு ஜாதி இதுவுமே பார்க்காம பேசணும். நான் ஐ ஆம் ஏ ட்ரூ கிறிஸ்டியனாக தான் இருந்துப்போம். நான் இந்து, அவர் கிறிஸ்டியனு, அதுக்காக தமிழ் அது மாதிரி பேசலாமா? அவருடைய குழந்தைக்கு டீச்சரு தமிழ் இது மாதிரி சொல்லி கொடுத்தா ஒத்துப்பாராம? நிறையா சொன்னாங்க, நிறையா ஸ்கீம்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரையும் எதுவுமே நடக்கலை. ஆனால் அவர் டைம் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி மாணவருக்கெலாம் ஃப்ரீயாக காசு தரேன் அப்படி சொன்னார். அதுவும் இன்னும் எதுவும் நடக்கலை. அப்புறம் பஸ்லாம் எதுவும் விடுறேன்னு சொன்னார், அதுவும் எதுவும் பண்ணல. அப்புறம் விவசாயிகள்லாம் 50% வந்து முழுமையான கடன் தள்ளுபடி சொன்னார். அதுவும் எதுவுமே பண்ணவே இல்லை. அது பண்ண முடியாதுன்னே சொல்லிட்டாரு. நிறையா பண்ணுவார் தான் எல்லோரும் ஓட் போட்டிருப்பாங்க. ஆனால் தெரில அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கினாங்க சொல்லிட்டு தான் இப்போ எல்லோரும் டிவி கேக்கு ஓட்டு போட்டு அவரை வர வச்சாங்க. இப்போ இவரும் கடன் வாங்கினா அது எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை. இது வரைக்கும் எந்த ஆட்சியும் வந்து அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து முழுமையாக நிறைவேற்றுன்னு தான் சரித்திரமே கிடையாது. இப்போ வந்து கம்மியாக இருக்குது வந்து என்ன சொல்கிறாங்க, அது நிறைய கடனாக இருக்குது, ஆட்சி நடத்துக்கே கஷ்டமாக இருக்குதுன்னும் போது இவர் 22,000 கோடி கடன் வாங்கியிருக்காருன்னா வேறு வழி இல்லையாப்பா. ஏற்கனவே வாங்கியிருக்கிறதுக்கு வட்டி கட்டணும். பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நாமெல்லாம் கூட என்ன பண்ணுவோம்? குடும்ப தலைவர் என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கி தான் பண்ணி ஆகணும். அதுக்காக போய் என்ன பண்ண முடியும்? கஜானாவும் ஒரு பக்கம் இல்லைன்றாரு. ஆனால் இந்த மாதிரி மாதம் மகளிர் உரிமை மட்டும் அவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னாரு. இன்னும் எதுவும் வரல. ஒயின் ஷாப்பு அதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் மூணுனா நல்லாயிருக்கும் அது. ஆனால் ஒரு மூடு வரான்னு தெரில. அதோட ப்ரைவேட் அதிகமாகிடுச்சு. இந்த 1000 ரூபா வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2500 ரூபா வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாடோட கடன் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பாரம் ஆகும் இல்லைங்களா? 2500 ரூபா சாத்தியமாக இல்லைன்ற அவங்க முதல்ல யோசிச்சு தான் பண்ணியிருக்கணும். சட்டியில் இருந்தால் தானே சொல்லுவாங்க அகப்பில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் இவங்களுக்கு மாற்றிருக்கோம். மாற்றம் வரும்னு நம்புவோம், எல்லாம் நம்ம மாறும், அவ்வளோதான். அப்போ நம்பி வாக்களித்த மக்களுக்கு இன்னொரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் அப்படின்றது தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னது சொன்னார், செய்கிறது எதுவும் இல்லை. அவரே சட்டசபையில் தூங்குறாரு. அப்புறம் ஆட்சி எப்படி இருக்கும்? ஆட்சியும் தூங்கிட்டு தான் இருக்கும். இப்போ கூட சொல்லியிருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா தான் வச்சுருக்கு, ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு அவர் தான் சொன்னார். இப்போ அவரே எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. எல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னவர் அவர் தான். இப்போ எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவர் அவர் தான். முதல்ல அவர் செடியாக விட்டு அதுக்கப்புறம் ஆட்சி செடியாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது மாற்றமா ஏமாற்றமா? ஓரமாக உட்காந்து விசில் ஊத வேண்டி தான். 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், அது கொடுக்கலாம். அந்த சிலிண்டர்ன்றது கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி பட்டா இல்லாத மக்களுக்கெல்லாம் பட்டா வாங்கி கொடுக்கலாம். நானும் ஒருத்தி தான். காலையில் தூங்கி எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு முதல்ல போய் முதல் வாக்கு போட்டவன் நாங்களும் தான். எங்கள் வீட்லேயே நாங்களும் தான் போட்டோம். ஆனாலும் கொஞ்சம் டல்லாக தான் போயின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. திமுக முந்தைய ஆட்சியில் விட்டுட்டு போனால் தான் தொடர்ந்து இருக்காரு. கரண்ட் பில்லு வந்து அவர் செய்திருக்கிறது வந்து கொஞ்சம் நடுத்தர மக்களே கொஞ்சம் பாதிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஏற்றிட்டார். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அறிவிக்கலை, எதுவுமே ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அது ஒரு கஷ்டம்தான் மக்களுக்கு. எங்களுக்கு 400 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1500 ரூபாய் வந்திருக்கு. அது எதனாலன்னு எங்களுக்கு சொல்லவும் முடியல, கேட்டாலும் அதுக்கு பதில் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ 100 நாள் ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை ப்ரோ, கண்டிப்பாக இல்லை. நான் ரியாலிட்டி என்ன இருக்கோ அதுதான் பேசுகிறேன். இப்போ நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கே பயப்பட வேண்டியதாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க இந்த தமிழ்நாடு இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம் அப்படின்ற. பட் இந்த 100 டேஸில் அவங்க சொன்னது நடந்திருக்கா அப்படின்னா டோட்டலி இல்லை. அப்போ மாற்றம் வேண்டும்னு வாக்களித்த மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். கன்ஃபார்ம் ஏமாற்றம் தான். யாரெல்லாம் மாற்றம் வேணும்னு சொன்னாங்களோ இப்போ அவங்ககிட்ட போய் என்னடா இப்படிலாம் நடக்குது, நீங்கள் மாற்றம்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், ஏன் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, திமுக ஆட்சியில் நடக்கலையா, பிஜேபியில் நடக்கல, இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர அப்போ நீங்கள் சொன்ன மாற்றம் எங்கே? அவங்களாம் சரியில்லைன்னு சொல்லி தான் நீங்கள் மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்லி வந்தீங்க. பட் வந்து இங்கே மாற்றம் எங்கடான்னு கேட்டால் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாற்றம் எங்கே போச்சு? ஏமாற்றமாக தான் மாறி இருக்குது. திட்டங்களை எதிர்பார்த்து வாக்கு செலுத்துறதுன்றது முட்டாள்தனமான ஒரு செயல். திட்டங்கள் வந்து இலவசன்றதே கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து கணிப்பு. அவங்களோட வேலை வாய்ப்புலையும் கல்வி தரத்தையும் உயர்த்தி கொடுத்தாலே அதை அவங்களே வாங்கிக்க போகிறாங்க. இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்பு எதுவுமே தேடாமல் சோம்பேறியாகி வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு தான் இது பண்ணுற மாதிரி தெரியுது. கடன் வாங்கி தான் ஆட்சி செய்யணுன்ற இது கிடையாது. எல்லா மாநிலத்தை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் இல்லாத வசதிகளே கிடையாது. அதை பெருக்கிறதுக்கு, வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இலவசமாக தரேன் இலவசம் சொன்ன உடனே நம்ம வாக்கு செலுத்திடுறாங்கன்னா மக்கள் மேலே தான் முழு குற்றத்தையும் சொல்ல முடியும். அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும்,
ஓட்டு போகிறவங்க அவங்க யோசிக்கணும். கரண்ட் பில் வந்து இந்த வாட்டி எல்லாரும் அதிகமாக வந்துச்சுன்றாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரண்ட்டு பில்லு அதிகமாக வந்துருச்சு. பட் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ 2 ரூபா 60 காசு 80 காசு சம்திங் இருந்ததை இப்போ 4 ரூபா ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த 200 யூனிட்டுக்கு மேலே போனதை. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் லாஸு கிடையாது, வர வேண்டியது வரதான் போகுது. இது ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்றி தான் இருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்ல. மாற்றமாக ஏமாற்றமா? இது வரைக்கும் நடந்தது முழுமையாக இன்னும் கொண்டு வரல எதையும். நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது மாற்றமா ஏமாற்றமா? ஏமாற்றம் தான் நிறையா இருக்குது, மாற்றம் கம்மி தான். கரண்ட் பில்லு பிரச்சனை தான். இப்போ ஏகப்பட்ட இடத்துல கரண்ட் பில்லு பிரச்சனை தான். நானே 5000 ரூபா கரண்ட் தான் கட்டினேன். வெறும் 5000 மேலே வந்ததே இல்லை தெரியும். இப்போ 9500 ரூபா, போன மாதம் 8500 ரூபா, இந்த மாதம் 9500 ரூபா. மனச்சாட்சியோன்னு ஒன்று பண்ணணும். ஏரில் எல்லாம் போய் சொல்கிறாங்க. மீட்டர் வா இன்னைக்கு காமிக்கிறேன்ப்பா. என்னப்பா இது மனச்சாட்சியோடு போடணும்ப்பா, காமிக்கிறேன். ப்ரூஃப் இருக்குப்பா. ப்ரூஃப் இல்லாமல் எப்படி பேச முடியும்? முதல்ல உங்களை வந்து சந்திக்க சொல்லுங்கள், அமைச்சரும் சரி மக்களும் சரி, உங்களை வந்து சந்திக்க சொல்லுங்கள். அவர் ஆட்சிக்கு வரும்போது நீங்கள்லாம் ஓடி 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 ஸ்டாலின் வேணுமா, விஜய் வேணுமா, ஸ்டாலின் வேணும் நீங்கள் தான் கேட்டீங்க. உங்களை வந்து இன்றைக்கி பார்க்குறாங்களா? உங்களையே பார்க்க ஆள் இல்லை. இங்கே ஒரு மீட்டிங் நடத்தினா உங்களை மாரி ஆளுங்களாம் வெளியே நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லாமல் அவங்க ஆட்சியில் வரல. நீங்கள் இருக்கோ தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் தான் கஷ்டப்பட்டு அங்கே ஓடி போய் இங்கே ஓடி போய் டி நகர் அங்கே இங்கே மைக்கை பூச்சி விஜய் வருவாரா, ஸ்டாலின் வருவாரா, விஜய் வருவாரா, ஸ்டாலின் இப்போ உங்களையே மதிக்கலை, உங்களையே வெளியே போக சொல்கிறாங்க ஸ்டேஜை விட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ என்ன நடந்தது? ஊழலங்களுக்கு அனுமதி இல்லை. நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது மாற்றம் எல்லாம் ஜீரோ தான், முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் முட்டை சாதம் தருவாங்க, சாப்பிட்டு தூங்க சொல்லுங்கள். என்னங்க நடக்குதுமா? நியாயம் நடக்குதுங்க. இங்கே வந்து இந்திக்காரன் தான் வாழ்ந்துறாங்க, புரியுங்களா? இப்போ ஒரு லைனில் போங்க, எவ்வளோ இந்திக்கார வேலை செய்கிறான்னு பாருங்க. இவன் வந்து திமுககாரன், இவனே வந்து திகிரமாக இருக்கான். நான் டிவிகேக்காரன், என் மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. என்னடா படித்தவனுக்கு வேலை இல்லை, படிக்காதவனுக்கு ஒரு குப்பை வர வேலை கூட கிடைக்க மாட்டுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ண்ணா. எதுவுமே இல்லாத மக்கள் என்னென்ன பண்ணோம்? பாவம்ண்ணா மக்கள். டிவிக்கே எது பிடிச்சி ஃபாலோ பண்ணால் தளபதி ஒரு நல்ல எம்ஜிஆர்ன்ற ஒரு எம்ஜிஆர் இல்லை அண்ணா இல்லை இதுவுக்கு தான் போவார் நான் பார்த்தேன். இவர் எதுக்குமே போக மாட்டார்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நான் என்ன பண்ணுறது? ரீல்ஸில் தான் போகுது, நானே ரீல்ஸில் தான் பார்க்குறேன். அது குறை சொல்ல, மக்களுக்கு எதனா செய்யணும், புரிதுங்களா இல்லையா? 2500 ரூபா தரேன், நீங்கள் இன்னும் வரல. கோட் சூட் போட்ட விவசாயி விஜய் நோ விவசாயின்னு அதுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றே இல்லைண்ணா, பகவானுக்கு தானே தெரியும். நோ நான் என்னன்றேன்னா, கோட்டு போட்டவங்களாம் எல்லாம் அம்பேத்கர் ஆகிட முடியாது, சரிங்களா? கோட்டைக்கு போகிறவங்களாம் எல்லாம் அதுக்கேற்ற மாரி கோட் போட்டால் ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு அவர் முதல்ல நான் தான் இந்த கோட்டை உள்ள கோட்டு போட்டுன்னு வந்து அவர் காட்டுறாரு. மக்களுக்கு எதை காட்டணுமோ அதை காட்டல. இந்த கோட்டை காட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சரியா? விஜய் கிட்டே சொல்லுங்கள், தளபதி விக்டோரியா ஹாஸ்டல் பேக் சைடில் ரொம்ப அநியாயம் நடக்குது. அந்த இடத்துல இருக்க வீடெல்லாம் எடுத்துகிட்டு மக்களுக்கு அந்த காவா ஓரத்தில் இருக்கணும், சொந்தமாக இடம் வாங்கி அங்கேயே வீடை கட்டி கொடுங்க, அவன் வாழ்வான். ஆதி காலத்தில் எம்ஜிஆர் கொடுத்தாரு, இப்போ அந்த இடம் ரொம்ப காஞ்சி போய் நாரி போய் கிடக்குது. தளபதி அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, இருக்கவங்க வாழ்வாதாரத்தை கொடுங்க. இப்போ நேற்று மினிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்களே, என்ன நன்றி? மன்மத நன்றி. அது எப்போனா கேள்விப்பட்டிருக்குமா? அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா? யாரா சொன்னால் மன்மத நன்றின்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லுவாங்களா? ஒரு லேடி சொல்லுது, அவர் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து வந்து கொடுப்பாரு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்குது அந்த லேடிக்கு. மக்கள் பணத்தை தொட மாட்டார், சொந்த பணத்துலேருந்து சொல்லுவார். இது மாதிரி யாரெல்லாம் ஓட்டு போட்டால் எப்படின்னா போய் முதல்லேருந்து இப்போவும் ஜாஸ்தி பரப்புகிறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு டிபேட்டுன்னா என்னங்க? இப்போ 3 பேர் டிபேட் பண்ணுறோம், நான் இவரும் பேசினேக்கா, நீங்கள் கம்முன்னு உட்காந்துருந்துன்னா என்ன அர்த்தம்? பேசணும்ல, ஒன்று நல்லதாவது சொல்லணும், இல்லைன்னா கெட்டதாவது சொல்லணும். அவர் வந்து பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு லாக்கிங்க, பேசுறது ஒன்று. அவர் எழுதி கொடுக்காம எதுவும் படிக்க முடியாதுங்க. இப்போ 2 பேரும் டிபேட்டுன்னா, நான் பேசிட்ட பிறகு நீங்கள் வீட்டில் போய் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு எழுதின்னு வந்து படிக்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்பான்டினியஸாக சொல்லணும், இல்லைன்னா தெரிஞ்சது சொல்லணும். அது ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசவே முடியாதுங்க. அவர் முதல்ல சுத்தமாக யாருக்குமே கிடையாது. அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வேல்வோ பிரஸ்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் நீட்டை பற்றி கேட்டால் அது டெல்லி ப்ராப்ளம்ன்றாரு. இவரெல்லாம் மினிஸ்டர் வச்சு என்ன பண்ணுறது? மெட்ராஸில் வந்தீங்கன்னா, மெட்ராஸில் இப்போ அண்ணா நகர்னா இந்த பார்க்கில் எதனா ப்ராப்ளம் தான் கேட்கலாம். தூத்துக்குடியை பற்றி இங்கே கேட்கக்கூடாது அவர்கிட்ட, தூத்துக்குடியில் போய் தான் கேட்கணும் அவர். அது சரியில்லை, இது சரியில்லை. நான் இதுக்கு வந்தால் இவங்களும் இப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் இந்த அரசியல்வாதிகளை நம்பி மக்கள் தான் ஏமாந்து போகிறோம், மக்கள் தான் கஷ்டப்படுறோம். இப்போ நம்பி வாக்களித்த மக்களுக்கு இது மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான். கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஏமாற்றம் தான். இன்னொன்று வந்து நிறைய இடத்துங்கள வீடுங்க இடிக்கிறாங்க, அதெல்லாம் இடிக்க வேணாம். ஒரு வீடு கட்ட ஒரு ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அந்த ஏழைங்களுக்கு தான் தெரியும்.
பணக்காரங்களுக்கு தெரியாது. அவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் போவாங்க. நாங்கள் ஏழைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ நீங்களும் சொல்லக்கூடாது, மக்கள் சொன்ன பரவாயில்ல, ஆட்சி பரவாயில்ல, அவர் வந்து நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, போதைப்பொருள் ஒழிக்க ஆட்சி அப்படின்னு சொல்லி மக்களே வந்து சொன்னால் மட்டும்தான் அது வந்து நேர்மையான. அவர் சொல்கிறதோட மக்கள் சொல்லணும். மக்கள் சொன்னால் மட்டும்தான். நானும் சொன்னால் அது வந்து இது செட் ஆகாது. மக்களே சொல்லணும். இப்போ நீங்கள் நானும் இவன் சொன்னால் அது வந்து செட் ஆகாது. மக்கள் சொல்லணும். சொல்லுவாங்க.